அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே இதாலே போதும். என்னப்பா சண்முகம், காலையில எந்திரிச்சோடனே வயலுக்கு போயிடுவீங்க, இன்னைக்கு எங்கேயும் கிளம்பாம வீட்டிலே இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, கல்யாண வேலை எவ்வளோ இருக்கு, அதான் வயல் வேலையை ஆள் வச்சு பார்த்துக்க சொல்லி வந்துட்டேன். கல்யாண வேலையை ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கணும்ல. அதுவும் கரெக்டு தான்ப்பா, ஒவ்வொரு வேலையா ஆள் பார்த்து விடணும்ல. மண்டபம்லாம் கிடைச்சிருமாப்பா? இந்த மாதம் கல்யாணம் நிறைய தான் இருக்கும். மண்டபம் கிடைக்கலனாலும் எப்படியோ ஒன்று நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, மண்டபம் கிடைக்கலனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கோவிலில் கல்யாணத்தை முடிச்சுட்டு ரிசப்ஷன் மட்டும் ஏதாச்சும் மேரேஜ் ஹால் மாதிரி பெருசாக புக் பண்ணி எல்லாரையும் இன்வைட் பண்ணி பெருசாக ரிசப்ஷன் வைக்கணும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு பார்த்தியாப்பா, அதனால என் பொண்ணு கல்யாணத்தை நல்லா கிராண்டாக பண்ணணும்னு எனக்குள்ள நிறைய ஆசை இருக்குது. அது எல்லாத்தையும் பண்ணணும்ல. அவ்வளோதானங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். பத்திரிக்கை அடிக்கலான்னு இன்னைக்கு பேசணும்ல, பத்திரிக்கை டிசைனை வந்து பிள்ளைங்க செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால இன்னைக்கு போய் நம்ம பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு வந்துடலாம். எத்தனை பத்திரிக்கை உங்கள் சைடு வேணும்னு சொன்னீங்கன்னா? சண்முகம், எனக்கு சொந்தம்னு பார்த்தா நம்ம ஊரில் ஒரு 200-300 பேருக்கு பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தா துபாயில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா, அங்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எப்படியும் என் சார்பாக ஒரு 1000 பத்திரிக்கை கொடுத்துறேன். அப்படிங்களா? சரி சரி. மாமா, நம்ம வீட்டு சைடு அது என்னன்னாப்பா சண்முகம், நமக்குமே ஒரு 1000 பத்திரிக்கை போதும்பா. சரிங்க மாமா. அப்போ இங்க ஊருக்குள்ள எல்லாருக்கும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதனால இங்கேக்கு ஒரு 300 பத்திரிக்கை எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கலாம். ஸோ 2500 பத்திரிக்கை அடிச்சா கரெக்டா தானே இருக்கும். எக்ஸ்ட்ரா இருந்தா இருந்துட்டு போகுது, என்ன போய் தப்பு. கரெக்டு தான்ப்பா, எக்ஸ்ட்ராலாம் மிஞ்சவே மிஞ்சாது. நீங்கள் வேணா பாருங்க, பத்திரிக்கை முக்கியமானவங்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறவங்கள கூப்பிட்டுக்கலாம் பார்த்தீங்களா. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால தப்பும் இல்லைப்பா. சரி சரிங்க. வந்துட்டியாமா லக்ஷ்மி, நானே கூப்பிடணும்னு நினைச்சேன். இன்னைக்கு போய் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு வந்துடுறோம்மா. அப்படியா? சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. அப்புறம் நாங்களும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதனால தான் வந்திருக்கோம். சொல்லுங்கம்மா. அது ஒன்றும் இல்லைப்பா, என்னன்னா முகூர்த்த புடவை வந்து நாளைக்கு எடுத்துக்கலாம். நம்ம மற்றவங்களுக்குலாம் புடவை எப்படியும் எடுக்கணும்லப்பா, அதான் இன்னைக்கு போய் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு கேட்கலான்னு பார்த்தோம். பொம்பளைங்களுக்கு தானேப்பா ரொம்ப நேரம் ஆகும், நமக்கெல்லாம் எடுத்துட்டா கூட ஆம்பளைங்க எல்லாரும் இன்னொரு நாள் போய் சேர்ந்து எடுத்துருவீங்கல்ல, அதனால தான்ப்பா யோசிக்கிறோம். சமந்தியம்மா, நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. என் பொண்ணு கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாம் சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி நான் வந்து இங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து இங்க கடை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறதுலே நல்ல புடவைங்க எல்லாத்தையுமே கொண்டு வர சொல்லிட்டேன் சம்பந்தியம்மா. இன்னைக்கு எல்லாரும் வருவாங்க, வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து எல்லாருக்கும் எத்தனை புடவை வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்ல புடவைங்களா தான் கொண்டு வருவாங்க. கல்யாண புடவை மட்டும் நம்ம நேர்ல கடையில போய் நல்லா பார்த்து எடுத்துக்கலாம். எதுக்குன்னா உங்களுக்கு சிரமம், வீட்டில் எடுக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எதுக்கு எடுக்கணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நீங்கள் ஐஷுக்கு மட்டும் நல்ல புடவையாக எடுத்து கொடுங்க, நாங்கள் எல்லாரும் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். என்னம்மா லக்ஷ்மி இப்படி சொல்லிட்ட? நான் உங்க எல்லாரையுமே என் குடும்பமா தான் நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாரையும் விட யாருமா எனக்கு நல்ல குடும்பம் இருக்க போறாங்க. எல்லாருக்குமே நான் என் மனசார எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேம்மா, வேண்டான்னு சொல்லாதீங்க. அப்படி இல்லைண்ணா, என்னதான் இருந்தாலும் என் தம்பி குடும்பம் இது, இவங்க எல்லாருக்கும் நாங்களும் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், அதான். என்ன சம்பந்தியமா நீங்க இப்படி பேசுறீங்க? நாம 2 குடும்பமும் இப்போ ஒரே குடும்பம் சம்பந்தியமா. நாம தான் எல்லாரும் இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து எடுத்து கொடுக்கணும். இதுல நீங்க கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். என் பொண்ணுக்காக நான் இதெல்லாம் செய்யணும்னு மனசார ஆசைப்பட்டு செய்யறேன் சம்பந்தியமா. இதுல எதுவும் குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னொரு டைம் எப்பயாச்சும் எடுத்து கொடுத்துக்கோங்களேன், நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா கல்யாணத்துக்குன்னு நான் எடுத்து கொடுக்குறேனே. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதே செய்யுங்கண்ணா. சரிங்க அண்ணி, அப்போ இப்போ நம்ம கடைக்கு போகிற வேலை இல்லை அண்ணி, நாம் வீட்டில் போய் இருக்க வேலையெல்லாம் முடிச்சிடலாம். வீட்டுக்கு புடவையை கொண்டு வரப்போ நாம் எல்லாரும் உட்காந்து செலக்ட் பண்ணணும்ல, வாங்க அண்ணி. அதுவும் கரெக்டு தான் லக்ஷ்மி, வாமா போகலாம். சரிங்க, அப்போ நம்ம இப்போ போயிட்டு பத்திரிக்கையை வந்து அடிக்க கொடுத்துட்டு வந்துடலாம். 2 பேரும் வாங்க போயிட்டு வந்துடலாம். கார்லேயே போயிட்டு வந்துடலாம். அர்ஜுன் வரேன்னு சொன்னான். ஓ, அர்ஜுனுக்கு வேலை இல்லையா? அவனை வேற ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அதான் டிரைவர் இருக்காங்கல்ல. அட நீங்க வேற, அவன் வந்து உங்களுக்காக எல்லாம் செய்வானாமா. ஐஷுவோட கல்யாணத்துல எல்லா விஷயத்துலயும் அவன் பங்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால கல்யாணத்துக்கு முடிவாகிற வரையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருக்கான். ஒர்க்கும் லைட்டா வேணும்னு சொல்லிட்டு அப்பப்ப லீவ் கூட போட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா விஷயத்துலயும் என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால அவனை கூட்டிட்டு போலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, அப்படியா? சரி சரி. என்னாச்சு இவளுக்கு? உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன, எப்பவும் சீக்கிரம் எந்திரிச்சிருவா, இன்னைக்கு எந்திரிச்சதுலேருந்து ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையோ? கால் வர ரொம்ப வலிக்குது. என்னாச்சு இவளுக்கு? தூக்கத்திலே கால் வலிக்குதுன்னுலாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த அளவு கால் வலியா இருக்குமோ?
வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்றதே இல்லை. இவ்வளெல்லாம் என்ன பண்றது? கால் வலிக்குதுன்னா என்கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும். சொல்லாம இருந்தா எப்படி புரியும் எனக்கு? இவளை திருத்தவே முடியாது. ஆ அம்மா. சந்தோஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலை விடுங்க. ஏய் பிரியா, நீ தானே கால் வலிக்குதுன்னு தூக்கத்துல புலம்பிட்டு இருந்த, அதான் கால் அமுக்கலான்னு எடுத்தேன். ஏன்டி? ஐயோ, என்ன சந்தோஷ் இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. நீங்க போயிட்டு என் கால் அமைக்கிட்ட இதெல்லாம் நல்லாவா இருக்கு? விடுங்க. ஏன் நான் அமுக்குனா என்ன? நீ என் பொண்டாட்டிடி. அப்புறம் ஏன் பொண்டாட்டிக்கு கால் அமுக்க கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா என்ன? அப்படி இல்லை, இருந்தாலும் நீங்கள் போய் எதுக்கு என் காலை தொட்டுட்டு? விடுங்க சந்தோஷ், கொஞ்ச நேரத்தில் கால் வலிலாம் சரியாயிடும். இல்ல எனக்கு புரியலடி நீ என்ன பேசுறேன்னு. இப்போ எனக்கு கால் வலினா நீ அமுக்கி விட்டதே கிடையாதா? உனக்கு கால் வலின்னு நான் அமுக்குனா என்ன தப்பு? நீ என் பொண்டாட்டி தானே, உனக்கு வந்து கால் வலின்னு அமுக்குறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க பாரு பிரியா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ படிச்ச பொண்ணு தானே. இந்த காலத்துலயும் சும்மா வந்து புருஷன் பொண்டாட்டி காலை தொடக்கூடாதுன்னு சொன்னா இதெல்லாம் நல்லாவாடி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு கால் வலிக்குது, அது நான் அமுக்கி விட்டா என்ன தப்பு? என்ன? ஒன்றும் இல்லை. ஏன் பிரியா இப்படி இருக்க? கால் வலினா என்கிட்ட சொல்ல மாட்டியா? இந்த டைம்ல அடிக்கடி கால் வலிலாம் வரும்னு டாக்டர் சொல்லி தானே அனுப்புனாங்க. ஏன் இப்படி இருக்க? இங்க பாரு, இதுக்கப்புறம் கால் வலி ஏதாச்சும் ஒரு சின்ன வலினாலும் என்கிட்ட சொல்லுடி, நான் பாத்துக்கிறேன். சரிடா புருஷா, இனிமே எந்த வழினாலும் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி சரி, பேசிட்டே இருந்தா எப்படி? அமுக்குங்க அமுக்குங்க. விரலெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. சொடக்கு எடுத்து விடுறீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தோஷ். கால் பாதம்லாம் பயங்கரமா வலிக்குது. சுச்சோ, என் குட்டிமா வாய் திறந்து கேட்டுட்டாலே, அதிசயமா தான் இருக்கு போ. நான் என் குட்டிமாக்கு செய்யாம யார்கிட்ட செல்லம் செய்ய போறேன்? செஞ்சிடலாம். ம். ஆ அப்பா, இப்போதாங்க நல்லா இருக்கு. அதே இடத்துல இன்னும் கொஞ்ச நேரம் அமுக்குங்க. இவ்ளோ வலி வச்சுட்டு மேடம்க்கு வலியே இல்லையாம்ல? சரி சரி, அப்போ இனிமே டெய்லி ஈவினிங்கும் மார்னிங்கும் நான் என் பிரியா குட்டிக்கு உட்காந்து கால் அமுக்கி விட்டுட்டு போறேன். வேற எது வலி இருந்தாலும் சொல்லலாம், எல்லாம் மாமா கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு. ம் ஒன்றும் தேவையில்ல. இப்போதைக்கு கால் மட்டும்தான் வலிக்குது. கால் மட்டும் அமுக்கி விடுங்க, அது போதும். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து சிலே அன்பே உரகராதி. நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி. காதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன். நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. உன்னை அர்ஜுன் வீட்டு கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன், அதையே மறந்துட்டேன் பாரு. என்னங்க இப்போவே வா? அது ஒன்றும் இல்லைடா, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டேன். இங்கே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன்னு வையேன், கண்டிப்பாக ஒர்க் வந்து அப்படி இப்படின்னு இழுத்துட்டே இருக்கும், அவங்க வீட்டுக்கு போகவே முடியாது. அதான் இப்போவே நம்ம அங்கே கிளம்பிடலாம். அண்ணி வேறு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நீ மத்தியானம் அங்கே தான் சாப்பிடணுமா. அதனால் அங்கேயே நம்ம கிளம்பலாம். ஏன்னா ஈவினிங் வந்து ஐஷுவோட டேடி வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஆளை வர சொல்லியிருக்காங்களாமா. என்னன்னா கடையிலேருந்தே அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வராங்களாம். ஸோ நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸை நம்ம இங்கேயே செலக்ட் பண்ணிக்கணும் போல். ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் செலக்ட் பண்ணியிருக்காரு போல். அதனால் நம்மளை அங்கேயே வர சொல்லிட்டாங்க. அதுவும் சாரி தாம்மா. பரவாயில்லையே, அலைச்சல் மிச்சங்க. பாத்தியா அவர் எவ்வளவு உஷார்னு இதிலே தெரியுதா? கடைக்கெல்லாம் போனா இவங்க நாம செலக்ட் பண்ற ரேட்ஸ்ல இவங்க சாரீஸ் எடுக்க மாட்டாங்கன்னு உஷாரா நினைச்சிட்டு அவரே ஒரு ரேஞ்சில் சாரீஸை கொண்டு வர சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டு தாங்க, அப்படிதான் இருக்கும். அப்புறம் முகூர்த்த சாரியும் ரிசப்ஷன் சாரி அப்புறம் மாப்பிள்ளைக்கு தேவையான ட்ரெஸ் மட்டும் நம்ம கடையில் போய் ஒரு நல்ல நாள் பார்த்து எடுக்கணுமா. மற்ற எல்லாருக்கும் இங்கே எடுத்துடலான்னு சொல்லிட்டாங்க. அதான். ஓகேங்க, போலாம். என்னப்பா இப்படி காலையிலேயே வேட்டி சட்டைலாம் போட்டு உட்காந்துருக்க? என் பையனை வேட்டி சட்டையில பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அம்சமா இருக்கையா? என்னம்மா நீங்க? ஒன்றும் இல்லைம்மா, என் கூட ஒர்க் பண்ணுறவரோட பொண்ணுக்கு இன்னைக்கு மேரேஜ். ஸோ என்னையும் ராதிகாவையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதாம்மா நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவளை ரெடியாக சொல்லியிருக்கேன். ஓ அப்படியாப்பா, சரி சரி, போயிட்டு வாங்க. நல்லா இருக்கானே என் பேரன். செல்லக்குட்டி, இந்த ட்ரெஸ் என் தங்கத்துக்கு சூப்பராக இருக்கு. என்னம்மா ராதிகா, பையன் ஏதோ கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னான், நீ என்னன்னா வெள்ளை கலரில் ஏதோ புடவை கட்டிட்டு வந்து நிற்கிற? அத்தை, இது கேரளா சாரி அத்தை. இந்த புடவை இப்படி தான் இருக்கும். என்னம்மா நீ கல்யாண வீட்டுக்கு போகிற, நல்ல பட்டு புடவையாக கட்டிட்டு தலைய நகையெல்லாம் போட்டுட்டு போனால் தானம்மா நல்லாயிருக்கும். நீ என்னன்னா கழுத்தில் ஒரே ஒரு சின்ன நகையை மட்டும் போட்டுட்டு வெள்ளை கலரில் ஏதோ புடவை உடுத்திட்டு போகிற. இதெல்லாம் பார்த்தா நல்லாவாடா இருக்கு. அம்மா அம்மா, நான் இப்போ போகிற கல்யாண வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி புடவை தாம்மா கட்டியிருப்பாங்க. ஏன்னா நான் போகிறது ஒரு கேரளா ஃபேமிலியோட கல்யாணம். அவங்க சைடு எல்லாருமே இப்படி தாம்மா புடவை கட்டுவாங்க. இந்த நகை தாம்மா அழகாக இருக்குது. தலை நகைலாம் போட்டு போனால் நல்லாவா இருக்கும்? எப்பவும் சிம்பிளாக இருக்கிறது தான் ராதிகாவோட அழகு. உங்களுக்கு அது தெரியாதா என்ன? நீவும் பொண்டாட்டியை விட்டு கொடுத்துருவியாடா? என்னமோ நல்லா தான் இருக்கு, போயிட்டு வாங்க. அப்புறம் அம்மா, நாங்கள் வரத்துக்கு ஈவினிங் ஆகிடும். அது வரையும் நீங்கள் பத்திரமா இருந்துப்பீங்களா?
அதெல்லாம் நான் இருந்துப்பேன்ப்பா. முன்னாடி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தான் நல்லா நடக்கிறேனே. அதுவும் ராதிகா எனக்கு மாத்திரை வேற கொடுத்துருக்குறா. எப்படியும் இப்போ நீங்கள் கிளம்பினோடனே போய் படுத்தேன்னா மத்தியானம் தான் எந்திரிப்பேன். அதனால் சரியாக தான் ஆகிடும்ப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். 2 பேரும் போயிட்டு வாங்க. அத்தை, உங்களுக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அத்தை. அதனால் மறக்காமல் எந்திரிச்சு சாப்பிட்ருங்க அத்தை. ஏம்மா, கல்யாண வீட்டுக்கு போகிற பொண்ணு எனக்கு வேற சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு போறியா என்ன? நானே ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டேனாமா? அட என்னத்த நீங்கள் காலையிலேருந்து சும்மா தானே இருந்தேன். டிஃபன் செய்கிறப்ப அப்படியே மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் அத்தை. அதனால் மத்தியானம் மறக்காமல் சாப்பிட்டுட்டு நான் ஒரு மாத்திரை எடுத்து உங்கள் பெட்டு பக்கத்தில் வச்சுருக்கேன் அத்தை. அந்த மாத்திரையை மட்டும் மத்தியானம் போட்டுக்கோங்க. சரிம்மா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். நீங்கள் 3 பேரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. டேய், வண்டியை மெதுவாக ஓட்டு. பேரன் வேற இருக்கான். அவனை பிடிச்சிட்டு ராதிகா உட்காந்து வரணும்ல. கொஞ்சம் மெதுவாகவே ஓட்டி பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது, பொறுமையாக வாங்க, சரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. டேய், இல்லைன்னா காரில் போகலாம்ல. கார் சும்மா தானடா இருக்கு. அட சும்மா இருங்கம்மா, எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் கார்லேயே தானே போகிறோம். எனக்கே பைக்கில் போகணுன்னு ஆசையாக இருக்குது, அதான். சரிப்பா, போயிட்டு வாங்க. முகில் குட்டி, பாட்டிக்கு பாய் சொல்லுங்க. பாய்டு செல்லம், பத்திரமா போயிட்டு வாங்க. உம்மா. என்னது இது? எதுக்கு இப்போ லாக் பண்ணி நின்றுட்டு இருக்கீங்க? விடுங்க, நான் உள்ளே போகணும். விட முடியாது. ஏண்டி, காலையிலேருந்து என் கண்ணில் படாமல் சுற்றிக்கிட்டே இருக்கேன். நானும் இவன் அப்போ ரூமுக்கு வருவான் இப்போ ரூமுக்கு வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். மேடம் ரூமுக்கு வந்த பாடே இல்லையே. காஃபி கொடுக்க வந்தீங்க, நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்துட்டீங்க. என்ன மேட்ரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. காஃபி உங்களுக்கு வச்சுட்டு தானே வந்தேன். எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருந்துச்சு, அதான். என்ன வேலை? அது அது அக்காவுக்கு சமையலில் ஹெல்ப் பண்ணேன். இப்போ நீங்கள் எதுக்கு இப்படி குறுகுறுன்னு பார்க்குறீங்க? நகருங்க. முடியாது. என்னடி பண்ணுவேன்? இங்கே பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. வெளியே நின்று இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. யாராச்சும் வந்தால் என்ன நினைப்பாங்க? நகருங்க, உள்ளே போகணும் எனக்கு. யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நீ ஏன் பொண்டாட்டிடி. அதுக்கு எனக்கு ஒன்னே ஒன்று. எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு நீ போகலாம். இங்கே பாருங்க, தப்பு தப்பு, அதெல்லாம் ஒன்றும் முடியாது. நகருங்க. நீ கொடுத்தா விடுவேன், அப்படி இல்லையா நீ கொடுக்குற வரை இங்கே நிற்க வேண்டியதுதான். சோ, நீ என்ன சினுங்கினாலும் உன்னை என்னால் விட முடியாது. சோ, நீங்கள் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க. படுத்துறீங்கங்க. பரவாயில்ல, நான் ஓவரா பண்ணுறதாவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கொடு, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். முடியாது. முடியாதுன்னு சொன்னா விட்டுருவேனா? ஏங்க, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுதா? நம்ம ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கோம். சோ, கையிடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுதுடி பொண்டாட்டி. என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி தான் நான் கேட்டதை கொடுக்க மாட்டேன்றா. அதுக்காக நான் சும்மா விட முடியுமா? எனக்கு இப்போ கண்டிப்பாக வேணும். நீ கொடுக்கலன்னா என்ன, நானே எடுத்துக்கிறேன். என்னங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். காலையில் ஒழுங்காக என் கண்ணு முன்னாடி வந்திருந்தீன்னா 4 செவத்துக்குள்ள கொடுத்துருப்பேன், எல்லாம் சரியாக போயிருக்கும். நீ தான் கண்ணிலே பட மாட்டேன்றியே. மேடம் ரூம்குள்ளேயே வர மாட்டேன்றீங்க. அதான் ரூம்க்கு வெளியவே வச்சு லாக் பண்ணிட்டேன். மாமா, இங்கே வேண்டாங்க. சொன்ன கேளுங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. யாராச்சும் வந்தால் பிரச்சனை ஆகிடும். எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்கடி செல்லம். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாரும் பிஸியாக இருக்காங்க கல்யாண வேலையில். யாருக்கும் நம்மளை பார்க்க டைம் கிடையாது. அதனால வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக நில்லு. தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது வான்காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது. காதல் தீவிரவாதி ஆயுதமானதே. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் உலகம், கவிதை நூல்களாயிரம். காதல் தீவிரவாதி ஆயுதமானதே. என்ன செல்லம், gift பிடிச்சிருக்கா? ரொம்ப. பாரா, வெக்கம். என் செல்லம் நைட்டு மாமாக்கு கொடுத்த கிஃப்ட்டுக்கு இது கம்மி தான். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம். சும்மா இருங்க. இங்கே நின்றுட்டு என்னென்னலாம் பேசணும்னு உங்களுக்கு விவசாயே கிடையாது. நகருங்க, நான் கிளம்புறேன். சரி அனு, இன்னைக்கு நான் ஆஃப் டே லீவ் போட்டிருக்கேன். ஏன்னா ஐஷுவோட மேரேஜ்க்கு பத்திரிக்கை அடிக்க போகிறாங்களா, எனக்கும் கூட போகணுன்னு தோணுது. அதனால ஆஃப் டே லீவ் போட்டிருக்கேன். அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா?
ம் சரிங்க, போயிட்டு வாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத செல்லம். ஈவினிங்கு பட்டு புடவைலாம் கொண்டு வருவாங்களாம். நான் என்ன செலக்ட் பண்ணுறனோ அதுதான் போடணும், ஓகேவா? ம் ஏன் எனக்கு பிடிச்சது தான் போடுவேன். ம், அதையும் பார்த்துடலாண்டி செல்லம். போயிட்டு வரட்டுமா? சரி மாமா, போயிட்டு வாங்க.